Hi, I'm Dr. Manivannan, Senior Consultant Orthopedic Surgeon, Apollo Specialty Hospitals, மாநகரம், சென்னை. இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது என்ன என்கிட்ட அப்படின்னா, சார் மூட்டு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னாலே சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷனா சார், வேறு ஆப்ஷனே கிடையாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. மூட்டு தேய்மானத்தை நம்ம ஏர்லியராக, அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே, அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லேயே டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கும் சரி, அதோட ப்ரொக்ரெஷன் ஆஃப் த டிசீஸையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் எக்ஸசைஸ், தரையில் உட்காந்து எழுந்திரிக்கிறது, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்காமல் குறைச்சிக்கிறது, அதுக்கப்புறம் நீயை சுற்றி இருக்கிற லெகமெண்ட்ஸ் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை அவாய்ட் பண்ண முடியும். யாருக்கு நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னா, கிரேட் 4, அதாவது 4வது ஸ்டேஜ், எப்போ அவங்களால ஒரு 10 அடி கூட நடக்க முடியலையோ, அவங்கள டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்போ ஒழுங்காக பண்ண முடியலையோ, ரெஸ்ட் ரூம் அவங்களால போக முடியலையோ, அவங்களுக்கு தான் நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். சர்ஜரினா என்ன பண்ணுவீங்க சார்? சர்ஜரினா நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா மொத்த முட்டியும் மாற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மொத்த முட்டியும் மாற்றுறது நீ ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. முட்டியில் ஜவ்வு இருக்கும், தொடை எலும்பும் சரி, கீழே கால் எலும்பும் சரி, ரெண்டுத்துலேயும் ஜவ்வு இருக்கும். அந்த தேஞ்சு போன ஜவ்வை நம்ம ஷேவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு உண்டான இம்ப்ளான்ட்டை நம்ம போடுறது தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. 2 மெட்டலுக்கு நடுவில் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வச்சு அதில் நடக்க வைப்போம். அதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அது இனிஷியலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ரோபோட்டில் பண்ணுறோம். இந்த ட்ரெடிஷ்னலுக்கும் ரோபோட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் முதல்ல ஜிக்கு வச்சு நம்ம சர்ஜன் பார்த்து ஐபாலிங்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு கட் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பட் அதோட அக்யூரேசி ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% வச்சுக்கோங்க. இப்போது ரொபோட்டிக்கில் பண்ணுறதுல என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை அசஸ் பண்ணிவிட்டு ஒரு சிடி எடுப்போம். சிடி எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 டைமென்ஷனல் வியூ கிடைக்கும். அந்த 3 டைமென்ஷனல் வியூவை வி அப்லோட் இந்த ரோபோட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பேஷண்ட்டையும் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு பெட்டர் அலைன்மெண்ட் கிடைக்கும். சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன இம்ப்ளான்ட் போட போகிறோம், என்ன சைஸ் போட போகிறோம், எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எல்லாமே நம்மளால் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரோபோட்டில் பார்த்துட முடியும், ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அது டெக்னிக்கல் சேஞ்சஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம ரோபோட்டில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது பண்ணுறதுலாம் என்னென்னா, நம்மளுக்கு பெட்டர் அலைன்மெண்ட் கிடைக்கும். அதனால் அந்த இம்ப்ளான்டோட லாங்கிவிட்டியும் பெட்டராக இருக்கும், அவுட்கமும் இன்னும் பெட்டராக இருக்கும்.